அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான நீதி கதை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையுடைய பெயர் பாசிட்டிவ் திங்கிங். அதாவது எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணாதான் ஒரு விஷயம் நன்மையாக நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு கதை தான் இந்த கதை. இந்த கதையுடைய ஆரம்பத்தில் ஒரு ஜோசியக்காரர் இருப்பார். அவர் கைரேகை பார்த்து மக்கள்கிட்ட சம்பாதிக்கிறவர் தான் இவர். அதாவது அந்த சம்பாக்கியத்தில் தான் இவர் சாப்பிட்றது, தன்னுடைய குடும்பத்துக்கு பணம் கொடுக்கறது, தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிற வேலைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அப்படி இவர் ஒரு ஊருக்கு போய் சீதா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு ஜோசியம் பார்க்குறாரு. அப்படி ஜோசியம் பார்த்து இவளுடைய தலையெழுத்தை எடுத்து சொல்கிறாரு. அப்படி இவர் என்ன சொன்னார் தெரியுமா? சீதாவோட உறவினர்கள் சீக்கிரம் இறந்து போக போகிறதாகவும் அவங்களுக்கு பணமே கிடைக்காது, அவங்க ஏழையாக போகிறதாகவும் சொல்லிடுறாரு இவர். அதனால் சீதாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. யாரோ ஒருத்தர் தன்னுடைய உறவினர்கள் பற்றி தப்பாக சொன்னால் கோவம் வராமல் என்ன ஆகும்? அதனால் கோவப்பட்டு சீதா இந்த ஜோசியக்காரரை வீட்டை விட்டு துரத்திடுறாரு. இந்த சீதா என்ன பண்ணுறான்னா, ஜோசியக்காரருக்கு எந்தவித பொற்காசுகளோ பணமோ நகையோ எதுவுமே கொடுக்கல. அதனால் ஜோசியக்காரருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவர் தனியாக உட்காந்து யோசிக்கிறாரு. நான் என்ன தப்பு பண்ணேன்? அவளுடைய தலையெழுத்து தானே சொன்னேன். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சாலை வழியாக ஒரு மனிதன் போகிறான். அப்படி இந்த மனிதன் இவர் ஏன் கவலையாக உட்காந்துருக்காருன்னு பார்த்து இவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு இந்த ஜோசியக்காரரும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, அந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? ஒரு விஷயத்தை இப்படி தான் சொல்லணுன்ட்டு இல்லை, அதை சொல்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதனால மறுபடியும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நாளைக்கு போய் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்ல, இந்த ஜோசியக்காரர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? போதும்பா, நடந்த வரைக்கும் போதும், இதுக்கு மேலே நான் போய் திட்டுவாங்க நினைக்கல அப்படின்ட்டு சொல்கிறாரு. இருந்தாலும் இந்த மனிதன் வற்புறுத்தி இவரை மறுபடியும் நாளைக்கு அதே சீதா வீட்டுக்கு போக வைக்கிறாரு. ஆனால் இந்த முறை சீதா வீட்டுக்கு மறுவேடத்தில் போகிறாரு. மறுபடியும் போய் சீதாக்கே கைரேகை பார்த்து இந்த முறை வேறு மாதிரி பேசுகிறாரு. அவர் எப்படி பேசினாரு தெரியுமா? சீதா எப்பயும் நல்லா இருப்பாள் அப்படின்ட்டும், அவளுக்கு அதிர்ஷ்டமும் நிறைய பணமும் தேடி வரப்போகுது அப்படின்ட்டும் சொல்கிறாரு. அதாவது இந்த கதையுடைய அர்த்தம் என்னென்னா, முதல் முறை கைரேகை பார்க்கும்போது இவர் என்ன சொன்னாருன்னா, எதிர்மறையாக பேசினார். அதாவது இவளுடைய உறவினர்கள் இறந்து போக போகிறதாகவும் இவங்களுக்கு பணமே கிடைக்காது, ஏழையாக இருப்பாங்க அப்படின்ட்டும் சொன்னார். ஆனால் இரண்டாம் முறை பேசும்போது நேர்மறையாக பேசினார், பாசிட்டிவாக பேசினார். அதாவது சீதா எப்பயும் நல்லா இருப்பா, அவளுக்கு நிறைய காசுகள் கிடைக்கும் அப்படின்ட்டும் பேசினார். அதனால் எப்பயுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது தான் நிறைய கிடைக்கும். அதனால் இந்த ஜோசியக்காரர் நல்லா பாசிட்டிவாக பேசினனால சீதா இந்த ஜோசியக்காரருக்கு நிறைய பொற்காசுகள் கொடுத்தா. அதனால் எப்பயும் நாமளும் பாசிட்டிவாகவே ஒரு விஷயத்தை எடுத்துப்போன்னு சொல்கிறேன். மீண்டும் இது போன்ற கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.